உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. என் பையன் போனா நாங்களும் உயிரோட தற்கொலை பண்ணிட்டோம். இந்த மூடிய போல என் பிள்ளையை காப்பாற்றி முடியாது சார். எல்லாரும் பேச முடியல சார். என் பிள்ளையை அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மாவட்டம் பாளையங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் சரவணன், எங்கள் மனைவி பேர் பாமா. எனக்கு 2 பசங்க சார். பெரிய பையன் பேர் கிஷோர், சின்ன பையன் பேர் பிரசன்னா. எங்களுக்கும் எல்லாரும் மேலும் மருத்துவம் படிக்க என் பிள்ளைய படிக்க ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த நிலத்தை விற்று ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிச்சேன் சார். 2021ஆம் ஆண்டு அங்கே பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார். நாங்கள் 2 வருஷமாக எல்லா தலைவரும் எல்லாத்தையும் போய் பார்த்தோம் சார். எல்லா தலைவரும் முதல்வருக்கு மனு கொடுத்தோம் சார், கலெக்டருக்கு மனு கொடுத்தோம் சார், எல்லா அமைச்சர் எல்லாரையும் பார்த்தோம் சார். எங்களால் ஓஞ்சி போய் வீட்டில் உட்காந்து எங்களால் முடியலன்னு உட்காந்து சார். அந்த சமயம் எங்கள் ஊரில் எயிலன் குணசேகரன் சொல்லிட்டு மதிமுக கட்சிக்காரங்க, நீ இம்மா நாள் பாருப்புற எங்கள்கிட்ட ஏன் சொல்லலை, நீ வா நம்ம எங்கள் தலைவர் துரை வைக்கொண்டான்ட்ட போன்னு சொல்லி எங்களை அவங்களே செலவு பண்ணி எங்களை விட்டுட்டு போய் தலைவரை போய் திருச்சியில் சனிக்கிழமை அன்றைக்கி போய் பார்த்தாங்க. நாங்கள் போய் தலைவர்கிட்ட போய் கதறி அழுதோம். தலைவர் எங்களுடைய கண்ணீரை பார்த்து நான் இதை வச்சு உங்களுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க சார். அடுத்தது நாங்கள் 26ஆம் தேதி பேசிட்டு வந்தோம். 28ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் எங்களுக்காக குரல் கொடுத்த முதல் எம்பி தலைவர் தான் சார். நாங்கள் தலைவரை தெய்வமாக கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல தான் சார் இப்போ நாங்கள் வந்தோம். தலைவர் வந்ததுக்கப்புறம் எங்கள் பிள்ளை வந்துடும் எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சார். இப்போ என் பையனை இப்போ இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி லாஸ்ட்டாக போருக்கு கொண்டுட்டு போய்டுறோன்னு சொல்லி என் பையன் நேற்று ஒரு ஆடியோ அனுப்பிச்சான் சார். அந்த ஆடியோவில் என்னை நாளைக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்னை உயிரோட பார்க்க முடியாது நாங்கள் சார். என் பையன் போனால் நாங்களும் உயிரோட தற்கொலை பண்ணிப்போம் சார். இந்த மூடிய போல என் பிள்ளையை காப்பாற்றி முடியாது சார். அதாவது நாங்கள் எல்லாரும் பேச முடியல சார். என் பிள்ளையை எங்களால போராட முடியல சார். இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது. அம்மா உட்காருங்க, நான் பேசுறேன். இப்போ என்னன்னா, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஆயுத பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் பேசுறேன். அந்த கிஷோர் சரவணனுக்கு அவனை வற்புறுத்தி அவனுக்கு மன ரீதியாக சரி உடல் ரீதியாக சித்திரவதை பண்ணி சில டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சில திரவியம் கலந்த சில இதை வந்து தண்ணியில் கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு சொல்றாங்க. உளவியல் ரீதியாக அவனுக்கு ஒரு பாதிப்பு கொண்டு வந்து அவனுக்கு அந்த போரில் போய் அவன் போய் ஈடுபடுறதுக்கு உண்டான ஆயுத பயிற்சி மன ரீதியாக அவனுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பி பொறுத்த வரைக்கும் அந்த போருக்கு அவன் அந்த போர் முனைக்கு கிட்டத்தட்ட அங்கிருந்து உக்ரைன் எல்லையில தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கேம்ப் இருக்கு போலுக்கு. போருக்கு அனுப்பிச்சுன்னா திரும்பி வர முடியாது. ஏன்னா அங்கே ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும் அங்கே ராணுவத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு ஆள் பற்றாக்குறை. ரஷ்யர்களே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த 3 வருஷம் 4 வருஷம் போரில் இறந்துருக்கிறாங்க. ரஷ்ய அங்கே இருக்கிற மக்களே அங்கே போரில் வந்து சேர்றதுக்கு அது ஈடுபடுறதுக்கு ஒரு இது இல்லாத நேரத்தில் மெர்சனரிஸ் இந்த கூலிப்படை வெளிநாடுகள்லேருந்து காசு கொடுத்து கூட்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆள் பற்றாக்குறை இது பண்ணுறதுக்காண்டி ரஷ்ய சிறைகளில் இருக்கிற பிற நாட்டு இவங்க மக்களை வந்து அவங்கள வற்புறுத்தி அவங்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி செஞ்சு அங்கே போருக்கு அனுப்புகிறாங்க. அந்த போருக்கு அனுப்பும்போது என்னன்னா திரும்பி வர முடியாத இது மாதிரி அதுக்கு தான் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சிறையில் இருக்கிற இந்த மாதிரி கைதிகளை இது மாதிரி பண்ணும்போது அது ஒரு சூசைட் மிஷன் மாதிரி தான், தற்கொலை ஒரு இது மாதிரி தான் அனுப்புகிறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, நீ எப்படி இங்கே சாக போகிற, அட்லீஸ்ட் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம் சேர நீங்கள் போ. ஒருவேளை இந்த இதில் நீ தப்பிச்சுட்டு போகிற ஏதாவது 2-3 மாதம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ நாளைக்கு வரும்போது ரஷ்ய பிரஜையாகவே நீங்கள் இந்த வாழ்ந்தெல்லாம் உனக்கு விடுதலை கிடைச்சிட்டு சொல்லிட்டு வேற வழியல்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது. மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இயக்கங்களை சார்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். நான் பத்திரிகையாளர் உங்கள் லெட்டர் எல்லாத்தையும் அந்த காப்பி நான் கொடுத்திருக்கிறேன். நான் 68 எம்பிக்கள் 15 இயக்கங்களை சார்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அப்படி நான் கொடுக்கும் பொழுது
பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க மாநிலத்திலும் இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க சொல்லும்போது, அப்போ இது தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை மாத்திரம் ஒரு கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது. நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இது மாதிரி இதுல போய் அங்க மாட்டியிருக்கிறாங்க. எல்லாமே படிக்க போனவங்க, இல்ல பொழப்புக்காண்டி இங்க சம்பளம் கொடுக்குறோம் சரின்னு சொல்லிட்டு தவறா ஒரு இது பண்ணி அங்க போய் வேலையில சேர்ந்தவங்க. இவங்க பல பேர் அங்க மாட்டியிருக்கிறாங்க. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அபிஷியலா ஃபிகர்ஸ் படியே 12 பேர், வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட இதுபடியே 12 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, நிறைய பேர் அங்க சிறையில் இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாரையும் ரஷ்யாவை கண்டிக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சாதாரண ஜனங்களை மிரட்டி செஞ்சு அவங்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து யார் செய்வாங்கன்னா தீவிரவாத அமைப்புகள் செய்வாங்க. ஆனால் ஒரு நாடே, ஒரு அரசாங்கமே இது போன்ற ஒரு கேவலமான ஒரு மனித அபிமானம் இல்லாத ஒரு செயல்ல ஒரு நாடே ஈடுபடுதுன்னா அது ரஷ்யாவா தான் இருக்க முடியும். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு நட்புறவுல ரஷ்யா இருக்கு. அதுக்கு என்ன, அது பொருளாதார ரீதியாகவும் நமக்கு குறைஞ்ச வழியில என்ன கிடைக்குது செய்யுது, அது நம்ம இருக்கிறோம், தவறு இல்லை. ஆனா ஒரு நட்புறவு இருக்கிற ஒரு ரஷ்யா நாடு கிட்ட நம்ம ஒரு ஒன்றிய அரசு கண்டிப்பா இது போன்ற இதில் ஈடுபடக்கூடாதுன்னு கண்டிப்பா அது வற்புறுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த மாதிரி இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள்ல நீங்க சிக்க வைக்கிறதோ அவங்கள போருக்கு அனுப்புறதோ கண்டிப்பா கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க ரஷ்யா அரசாங்கமும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இந்திய அரசு சொன்னதுக்கு பிறகும் கிஷோர் சரவணன் போன்ற பல பேர் இந்த மாதிரி மாட்டியிருக்கிறாங்க, சிக்கியிருக்கிறாங்க. இனியும் அன்னைக்கு நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்கும் போது சரி, நேற்று வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திக்கும் போதும் அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இது பண்றோம், ஆனா சில நேரங்களில் பொறுத்த வரைக்கும் அந்த கவனக்குறையில சில நேரங்களில் தெரியாம இந்த மாதிரி நடந்துருதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் நாங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு அதுல ஒரு சமாதானமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ரஷ்யா இண்டோ ரஷ்யன் பிரிசனர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ட்ரீட்டி, இண்டோ ரஷ்யன் பிரிசனர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ட்ரீட்டி, இந்திய ரஷ்ய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம்னு ஒன்று இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் படி என்னன்னா, தவறான ஏதாவது இதில் வழக்கில் சிக்க வச்சு அவங்களை அங்கே தண்டனை கொடுத்துருந்தாலுமே அந்த தண்டனைக்கு உள்ளான அந்த கைதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இந்திய ரஷ்ய ஒப்பந்தத்தின்படி இங்க இந்தியாவுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டு அவங்க இந்த தண்டனை இங்கேயே அவங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கொடுத்த அந்த மனுவில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து நாங்க அங்க உள்துறை அமைச்சகத்திற்கு கொடுத்தோம். அவங்க தான் இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த மனு இந்த பரிசீலனை இருக்கும்போது கிஷோர் சரவணனை பொறுத்த வரைக்கும் நீங்க போர் முனைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்ய தூதரகத்துக்கு நாங்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் இந்த நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் நம்முடைய வெளியுறவு செயலருக்கும் நான் கிஷோர் சரவணனுடைய பெற்றோர்கள் சார்பில் தமிழ்நாட்டு சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே வேளையில ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, பயப்படுறாங்க. எந்நேரமும் எனக்கு அந்த மரணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது என்னன்னா, இது ஒரு வெளியுறவுத்துறையுடைய அமைச்சகத்துடைய இதுல ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சில இதுல மாற்றி ஆகணும். அவங்களுக்கு திட்டவட்டமா நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்டும் இதுக்கு வலியுறுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.